friends, welcome to A to Z samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊரடங்கு காலத்துல இருக்கிறோம். ஏன்னா கொரோனா பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் கொரோனாவினுடைய வீரியம் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. இப்போ இந்த கொரோனாவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா 11 ரூபாயில மாத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாத்திரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோங்க. அந்த மாத்திரையினுடைய பெயர் பாத்தீங்கன்னா கிளைவேரா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் மாத்திரைங்க. இப்ப இந்த கிளைவேரா மாத்திரையில என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தி இருக்காங்க, இந்த கிளைவேரா மாத்திரையை யாரெல்லாம் சாப்பிடலாம், கொரோனா வராதவங்களும் சேஃப்டிக்காக இதை பயன்படுத்தலாமா, இந்த கிளைவேரா மாத்திரையை எப்படி எல்லாம் சாப்பிடலாம், எந்த டைமிங்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளைவேரா மாத்திரை பத்தி முழுமையான தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்பதான் நீங்க இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் மாத்திரைங்க. இதுல 10 வகையான மூலிகைகளை வச்சுதான் இந்த மாத்திரையை ரெடி பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பாடியில இருக்க இம்யூனிட்டி சிஸ்டத்தை ரொம்பவே அதிக அளவு பூஸ்ட் அப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். அபெக்ஸ் லேபரேட்டரி கம்பெனி தான் இந்த மாத்திரையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களுடைய மருமகனுடைய ஒன் ஆஃப் த கம்பெனி தான் அபெக்ஸ் லேபரேட்டரி கம்பெனிங்க. இப்ப இந்த கம்பெனில இருந்து தான் நமக்கு இந்த கிளைவேராங்கிற மாத்திரையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மாத்திரை மட்டும் இல்லாம சிறப்பையும் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது கொரோனா தொற்றுக்கு எதிராக இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2017ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் ரொம்பவே அதிக அளவு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல டெங்கு காய்ச்சலுக்கு எதிராக இந்த கிளைவேரா மாத்திரை பயன்படுத்தி இருக்காங்க. ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது. இப்ப அதனால இப்பயும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு கொரோனா ரொம்பவே அதிக அளவு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. இப்ப அதனால இந்த கொரோனாவுக்கு எதிராக இந்த மாத்திரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வாய் வார்த்தையா மட்டும் சொல்லாம அவங்க டெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எடுத்தோன்னே நம்ம டைரக்டா மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க முதல் கட்டமா லேப் மற்றும் விலங்குகளிடத்துல இந்த மாத்திரை பயன்படுத்தி இருக்காங்க. சோ அந்த மாத்திரையை பயன்படுத்தும் போது விலங்கு மற்றும் லேப்லயும் நல்ல முடிவுகள் வந்திருக்குது. அதனால இப்ப மனிதர்களுக்கும் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சென்னையில இருக்கிற அரசு ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 100 கொரோனா நோயாளிகளுக்கு இந்த மாத்திரையை பயன்படுத்தி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 நாள்ல 86% பேர் குணமாயிருக்காங்க. அதே மாதிரி 10 நாள்ல 100% பேர் இந்த கொரோனா நோயிலிருந்து விடுபட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த கொரோனா தொற்றுக்கு எதிராக இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிளைவேரா மாத்திரையில ஃபர்ஸ்ட் என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 10 வகையான மூலிகைகள் இதுல பயன்படுத்தி இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பப்பாளி இலைசாறு, மலைவேம்பு, நிலவேம்பு, வெட்டிவேர், காட்டுப்பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, இஞ்சி, மிளகு, பற்படாகம், சீந்தில் கொடி, இந்த 10 வகையான மூலிகைகளை வச்சுதான் இந்த கிளைவேரா மாத்திரையை பயன்படுத்தி இருக்காங்க. சோ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, இயற்கையான மூலிகைகளை ரெடியானதுதான் இந்த கிளைவேரா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் மாத்திரை தாங்க. இந்த மாத்திரையை ICMR மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழக அரசும் இதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ICMR அப்படின்னா என்னன்னா இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச், அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து நமக்கு அப்ரூவல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அமைச்சகம் அப்படின்னா சித்தா ஆயுர்வேதிக் இதனுடைய அதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்கறதுக்கான ஹெட் தான் அவங்க. சோ அவங்களும் நமக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கொரோனாவுக்கு எதிராக இந்த மாத்திரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சிறுநீரகம் மற்றும் கல்லீரலுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில டேப்லெட்ஸ் நம்ம முழுங்கும் போது அதற்கான சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த கிளைவேரா மாத்திரை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாத்திரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த கிளைவேரா மாத்திரை பாத்தீங்கன்னா காலையில 1 நைட்டு 1 எடுத்துக்கலாம்.
ஒரு நாளைக்கு 2 மாத்திரை வீதம் 14 நாட்கள் வந்து தொடர்ந்து சாப்பிடலாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா தொற்று ஆரம்ப கட்டத்துல லேசான மற்றும் மிதமான கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா வந்து இதை எடுத்துக்கலாம். கொரோனா இல்லாதவங்களும் இதை வந்து சேஃப்டிக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர் வந்து குடிக்கிறது போல இந்த கிளைவேரா டேப்லெட்டும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து கொரோனா இருக்கிறவங்க வந்து மிதமான மற்றும் லேசான தொற்றுக்கு வந்து ஆளாகி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட கண்டிப்பா வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சிரப் பாத்தீங்க அப்படின்னா காலையிலயும் நைட்டும் வந்து 10 ml வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுலயே வந்து கிளைவேரா சிரப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒட்டுக்கா வந்துட்டு டேப்லெட்டும் இந்த சிரப்பும் வந்து ஒரே வேளையில வந்து எடுத்துக்க கூடாது. ஏதா ஒண்ணுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிரப் பாத்தீங்கன்னா 10 ml வந்து எடுத்துக்கலாம். காலையில 10 ml, நைட்டு 10 ml அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இதனுடைய ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்ச ரேட்டு தாங்க. மாத்திரையுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 மாத்திரைகள் சேர்ந்த அந்த ஒரு அட்டை வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபாங்க. ஒரு மாத்திரையினுடைய விலை வந்து 11 ரூபாய். அதே மாதிரி சிரப்போட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 100 ml வந்து சிரப்போடைய ரேட் வந்து 185 ரூபாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா தொற்றுனால ரொம்பவே நிறைய பேர் வந்து அவதிப்படுறாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாகி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இதனுடைய விலையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குது. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த கிளைவேரா டேப்லெட் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு காட் கிஃப்ட்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கிளைவேரா டேப்லெட் வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது. இப்ப இந்த கிளைவேரா மாத்திரையில என்னென்ன மூலிகைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளைவேரா மாத்திரை பத்தி முழுசா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருக்கிறோம். இந்த கிளைவேரா மாத்திரை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய மக்கள் வந்து இந்த கொரோனாவால வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிளைவேரா மாத்திரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு நம்ம நம்பலாம். இந்த கிளைவேரா மாத்திரையுடைய ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்ச விலையில தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாம ஆயுர்வேதிக் மாத்திரை தான். நம்ம சித்தா, ஆயுர்வேதம் இந்த மாதிரி போகும்போது நமக்கு நம்மளுடைய உடலுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த வகையில பார்த்தா இந்த கிளைவேரா வந்துட்டு நமக்கு ஒரு கிஃப்ட்னே சொல்லலாங்க. நீங்க இந்த கிளைவேரா மாத்திரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாத்திரையில பயன்படுத்துகிற 10 மூலிகைகள்: பப்பாளி இலைசாறு, மலைவேம்பு, நிலவேம்பு, வெட்டிவேர், காட்டுப்பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, இஞ்சி, மிளகு, பற்படாகம், சீந்தில் கொடி. இந்த 10 வகையான மூலிகைகளை வச்சுதான் வந்துட்டு இந்த கிளைவேரா மாத்திரையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிளைவேரா மாத்திரையில பயன்படுத்திருக்கிற 10 வகையான மூலிகை பத்தியும் ஒவ்வொரு மூலிகையினுடைய மருத்துவ பயன்கள் மற்றும் நன்மைகள், அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இனிமேல் வர வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல மருத்துவ பயன்கள் அப்படின்னு இருக்கிற பிளேலிஸ்ட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த கிளைவேரா மாத்திரையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரியும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.